பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்தப்போ எனக்கு ஆஹ், ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னு பார்த்தோம்னா, லைக் எனக்கு வந்து இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனங்கள்ல இது ஒரு வசனம். அப்படி இருக்கும்போது எப்படின்னு நான் இதை சொல்லியே ஆகணும், அப்படிதானே? பிடிச்ச வசனம்னு வேற சொல்லியிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்னை வந்து பார்க்க வராங்க. எனக்குள்ளே நிறைய சந்தேகங்கள், லைக் இது நடக்குமா நடக்காதா, எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ், அப்படிதானே? லைக் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே டிபெண்ட் ஆயிருக்கிறது அம்மா அப்பாவா இருக்கும், அப்படிதானே? அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளை வந்து கல்யாணம் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல. அப்படி இருந்தப்போ தான் லைக் என் ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து என்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது என் ஹஸ்பண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வராங்க. எனக்கு ரொம்ப பயம். எனக்கு என்ன அந்த பயத்தை எப்படி சொல்லனே தெரியல. ரொம்ப நர்வஸா இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வரமாட்டேன், வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிள் வாசித்தப்போ, நான் இந்த வசனம் தான் எனக்கு உடனே வந்துச்சு. அதாவது நான் பைபிள் திறந்துட்டு டக்குன்னு வாசிக்கிறேன். அப்படி வாசித்துட்டே இருந்தப்போ செகண்ட் வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்தோடனே எனக்குள்ளே ஒரு சமாதானம். நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய வார்த்தைகளை கேட்டிருப்போம், அப்படிதானே? ஆனா சில இன்சிடென்ட்ல நம்ம வாசிக்கிற வசனங்கள் நம்மளோடு நிறைய பேசும், அப்படிதானே? அப்படியே பேசிய வசனங்கள்ல தான் இது ஒரு வசனம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அப்போ அந்த டே வந்துச்சு. அப்போ எனக்கு நிறைய சர்ப்ரைஸான காரியங்கள்லாம் நடந்துச்சு. எங்க அப்பா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சதெல்லாம் நான் பார்த்தேன். அப்போ வந்து அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் வந்து சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிறத வந்து அந்த டேல வந்து நான் உணர்ந்தேன். அதே வசனத்தை தான் எங்களோட வெட்டிங் இன்விடேஷன்ல வச்சிருந்தாங்க மேல டாப்ல. இப்பவும் எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் இந்த இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வரும் எப்பவுமே. அப்படிதான் கர்த்தர் வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எப்பவுமே போதுமானவராக இருக்காங்க. நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணிருக்கலாம், அப்படிதானே? கோ த்ரூ பண்ணாத யாருமே கிடையாது, அப்படிதானே? அதே மாதிரி தான் யோபுவை பார்த்தோம்னா அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல போறாங்க. அவங்களோட கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம படுகிற ஒவ்வொரு ட்ரபிள்ஸ் எதுவுமே வந்து ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும், அப்படிதானே? அந்த சூழ்நிலையில் இருக்கிற யோபு சொல்றாங்க கர்த்தரை பார்த்து, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதை பார்த்தப்பதான் எனக்குள்ளே தோணுச்சு, எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல. கர்த்தர் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்ல அப்படிங்கறத யோபு அவ்வளவு அழகா தெளிவா சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்க முடிகிறது, அப்படிதானே? அதே மாதிரிதான் இந்த நேரத்துல நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷனை நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். மேபி ரொம்ப ஹாப்பியான மூமெண்டா இருக்கலாம், ரொம்ப சேடான மூமெண்டா இருக்கலாம், அல்ல நம்ம ஒரு ஜாபுக்காக ரொம்ப டயர்டா அப்ளிகேஷன் கொடுத்து டயர்டா இருந்திருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் ஆகி ரொம்ப ட்ரபிள்ல இருந்து, ஏசப்பா எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப நொந்து போயிருக்கலாம், இல்ல ஜாபோட ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனா நம்ம கர்த்தருடைய பாதத்துல வந்து அமர்ந்து, ஏசப்பா நீங்க எனக்காக இதை செய்ய முடியும் அப்படின்னு அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறாங்க. அவர் நம்மளுடைய காரியங்களை செய்து கொடுக்கிறவங்களாக இருக்காங்க. அதுதான் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம்.
தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதாவது தடைபடாது அப்படின்னு சொல்லல யோபு. தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதாவது லைக் டெஃபினிட்டா எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கறத யோபு சொன்ன விதமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிருபை செய்வாராக. ஆமென்.